மாதிரி கஸ்டமைசேஷனும் உண்டு. இப்போது பிபி பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்னா அவங்களுக்கு என்ன கம்மியாக சாஃப்டான ஐட்டம் அந்த மாதிரி கொடுக்கலாம். பொங்கல்லாம் குதிரைவாலி பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். சாமையில் தயிர் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் விறகடுப்பில் செஞ்சு சமைக்கும் போது. இப்போ நம்ம என்னதான் நல்ல இன்க்ரீடியன்ஸ் போட்டாலுமே அந்த சுவை இன்னும் கிடைக்கல. அதனால் அடுத்து அது ட்ரை பண்ணலான் இருக்கோம். முக்கியமாக நான்வெஜ்க்கெலாம் விறகடுப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் குட்டி பசின்ற இந்த க்ளவுட் கிச்சனில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது அஃபோர்டபுளாகவும் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸும் எதுவும் வர்றதில்லை, நல்லாவும் இருக்குது. ஹாய் மேம், வணக்கம். நீங்கள் இந்த குட்டி பசின்ற க்ளவுட் கிச்சன் வச்சுருக்கதா கேள்விப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போது நிறைய பேருக்கு வந்து க்ளவுட் கிச்சன் அப்படின்னாலே என்னன்னு தெரியல. அது போக நீங்கள் இந்த க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எது வந்து ஒரு ஸ்பார்க்காக இருந்தது, அதை பற்றி எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் மகேஸ்வரி. நாங்கள் 2018-19 ஒரு ஆர்கானிக் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு சின்ன காஃபி ஷாப் வந்து இந்த ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் ஃபுட்டுக்கு வந்து முக்கியமாக இந்த மாதிரி ஆர்கானிக் உணவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது தெரிஞ்சுது. இதோட நான் ஒரு சின்ன வயசில் படித்த புத்தகமும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. வரதராசனார் எழுதின கிபி 2000 எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 1943-45 யோசித்து எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எதுக்கு ஒவ்வொரு வீட்டில் ஒரு அம்மா தனித்தனியாக சமைச்சிட்டு ஓடணும், ஒரு தெருவுக்கு ஒரு கிச்சன் இருந்தால் போதாதா? அது வந்து எனக்கு வேலைக்கு போகிற நாட்களே இது ரொம்ப மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கான்செப்டில் தான் இதை ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. அவசரமாக வேலைக்கு போகிறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை தனியாக குடும்பத்தை விட்டு இங்கே வந்து தங்கி வேலை செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுக்குற ஒரு இடமா தான் இந்த க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி க்ளவுட் கிச்சன் பற்றி சொன்னீங்க. இப்போது நம்ம க்ளவுட் கிச்சன்லேருந்து லஞ்ச் மட்டும்தான் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் க்ளவுட் கிச்சன்லேருந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? இப்போதைக்கு 3 வேளை உணவுமே கொடுக்குறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு, நைட்டு டின்னரு. இப்போதைக்கு ப்ரீ ஆர்டர் மாதிரி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். காலையில் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, இடியாப்பம், புட்டு அந்த மாதிரி. மதியம் வந்து வெரைட்டி ரைஸும் இருக்குது, இல்லை சாம்பார், ரசம் அந்த மாதிரியும் இருக்குது. இப்போ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான்வெஜ் ட்ரை பண்ணுறோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 போட்டிருக்கோம். நைட்லேயும் சப்பாத்தி, தோசை, இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் 3 வேளையுமே கொடுக்குறோம். சொல்கிற ஐட்டம் கேட்கும் போது எனக்கே சாப்பிட்ணுன்னு தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சில பேர் சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க இன்கேஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸாக பண்ணி ஃபுட் கொடுக்குற மாதிரி ஆர்டர்ஸ் வந்தால் எடுப்பீங்களா? கண்டிப்பாக எடுப்போம். இப்போவே பார்த்தீங்கன்னா, இப்போது கொடுக்குற ஒரு 3 பேரில் ஒரு பையனுக்கு பொங்கல் பிடிக்கல அப்படின்னா, அவன் கேரளா சைடு, அதனால அவனுக்கு அன்னைக்கு புட்டு கடலைக்கறி செஞ்சு கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷனும் உண்டு. இப்போது பிபி பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்னா அவங்களுக்கு என்ன கம்மியாக சாஃப்டான ஐட்டம் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துடலாம். அதனால தான் ப்ரீ ஆர்டராக கேட்குறோம். கொஞ்சம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? அது தவிர இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து எங்களது எல்லாமே ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம கடையில் இருக்க பொருட்கள் வச்சு தான் செய்கிறோம். செக்கு எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில் இதெல்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதனால ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இதில் தேவையில்லை. இதை தவிர இப்போ நான் சொன்னது வந்து யூஸ்வலாக இப்போது தற்காலத்தில் சாப்பிட்ற டிஃபன் ஐட்டம்ஸு. இதை தவிர பழங்கால ஐட்டங்களையும் நாங்கள் மீட் உருவாக்கம் செய்யணுன்ற ஒரு ஐடியாவும் வச்சுருக்கோம். இப்போ சாப்பிடும் போதே அந்த பசங்க வந்து கேழ்வரகு களிக்கு இந்த மோர் மிளகாய் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கும் அது எல்லாமே செய்ய தெரியும். நாங்களுமே செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஸோ கேழ்வரகு களி, கம்பு கூழ் அந்த மாதிரி இல்லாமல் அந்த சம்மர், வின்டர் அதுக்கேற்ற மாதிரி சீசனலாக கூட அப்பப்போ மாற்றி ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவும் இருக்குது. கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இப்போது சில பேர் வந்து இப்போல்லாம் ரொம்ப ஒபீஸாக இருக்கும், இல்லை எனக்கு வந்து மில்லட்ஸில் வந்து ட்ரை பண்ணணும் ஆனால் எனக்கு வீட்டில் செய்ய வரல. இப்போ நான் வந்து நார்மலாக செய்கிற பொங்கலை விட குதிரைவாலி பொங்கல் செய்யணும்னு ஆசை இருக்கும், பட் ஆனால் நமக்கு செய்ய தெரியாது. உங்களோட க்ளவுட் கிச்சன்லேருந்து அந்த மாதிரி மில்லட்ஸ் வச்சு கஸ்டமைஸ்டா டிஃபனோ லஞ்சோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிளான் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஆர்கானிக் ஸ்டோர் வச்சுருக்கறதுனால அதில் நல்ல அனுபவமும் இருக்குது. மில்லட்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த கண்டிப்பாக ஊற வைக்கிற நேரம் அதெல்லாம் முக்கியம். அப்புறம் சாப்பிட்ற நேரமும் இரவில் சாப்பிட்டா கொஞ்சம் ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் ஓரளவு நம்ம இந்த கடை வச்சு கற்றுக்கிட்டதுனால அதெல்லாமும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலான் இருக்கு. இப்போது பொங்கல்லாம் குதிரைவாலி பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். சாமையில் தயிர் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அது மாதிரி கேழ்வரகு, திணை புட்டெல்லாம் எனக்கு திரும்ப புட்டும், அது சங்ககால இலக்கியத்துலலாம் வரும். திணை புட்டும் தேனும்லாம் வரும். அதெல்லாம் திரும்ப கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ கண்டிப்பாக எங்களோட மெனுவில் இது ஸ்பெஷலாக இடம்பெற்றிருக்கும். அதை தவிர இப்போது பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ரோட்டீன் டயட்டு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சாலட், எக்கு, கொஞ்சம் மில்லட்ஸு இந்த மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி வந்ததுன்னா 2 சைடுமே பெனிஃபிஷியலாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு நல்ல உணவு, ஆர்கானிக்காக எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி கிடைச்ச மாதிரி இருக்கும். நமக்கும் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு சந்தோஷமும் இருக்கும். நீங்க இப்ப சொன்னது வச்சு பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அல்லது வந்து டெய்லி ஃபுட் வாங்குற மாதிரி தான் வச்சிருக்கீங்க. இன்கேஸ் எங்கள் வீட்டில் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டி இருக்குது, ஒரு 50-60 பேருக்கு டிஃபன் ஐட்டம் லஞ்ச் வேணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக அந்த பிளானும் இருக்குது. ஆல்ரெடி டீம் இருக்கிறதுனால இப்போ ஒரு 40-50 பேருக்கு நைட்டு டிஃபன் மட்டும் கேட்குறாங்க, இல்லை காலையில் ஏதாவது ஒரு ஐட்டம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஃபெஸ்டிவலுக்கு, அது எல்லாமே பண்ணி தரலாம் ப்ரீ ஆர்டரில். நிறைய பேருக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், பட் ஆனால் ஆர்கானிக்காக சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், பட் வீட்டில் செய்ய முடியாது. உங்களோட கிளவுட் கிச்சனில் நீங்கள் ஆர்கானிக் ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு தருவீங்களா? ஆமாம், ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். முறுக்கு, தட்டை எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர பாரம்பரிய சிற்றுண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த கொழுக்கட்டை, பணியாரம், இந்த மாதிரி ஐட்டங்களையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கஃபேல எப்போவுமே சுண்டல் உண்டு காலையில். அங்கே டீ, காஃபி இருக்கிறதுனால அதோட தினம் விதவிதமாக சுண்டல் போடுவோம். இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் போட்டிருக்காங்க, வேர்க்கடலையில் சுண்டல், அப்புறம் கொண்டக்கடலை, பட்டாணி, இந்த மாதிரி நிறைய விதங்கள். ஒரு டைம் ஒரு மசாலா வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். இதுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிட்டு இருக்கு. கரண்டாக என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஃபியூச்சரில் என்ன மாதிரி பிளான் வச்சுருக்கீங்க கிளவுட் கிச்சனில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஃப்யூச்சரில் விறகடுப்பு கான்செப்ட் கொண்டு வரணும்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் சின்ன வயசில் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 2 காய் தான் கிடைக்கும். அதுவே நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் விறகடுப்பில் செஞ்சு சமைக்கும் போது. இப்போ நம்ம என்னதான் நல்ல இன்க்ரீடியன்ஸ் போட்டாலுமே அந்த சுவை இன்னும் கிடைக்கல. அதனால் அடுத்து அது ட்ரை பண்ணலான் இருக்கோம். முக்கியமாக நான்வெஜ்க்கெலாம் விறகடுப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். 2வதாக பேக்கிங் ஐட்டம்ஸும் ட்ரை பண்ணலான் இருக்கோம். கேக்கு, குக்கீஸு, ப்ரெட்டு, இதெல்லாம் ஆல்ரெடி ரிக்குவயர்மெண்ட்டே இருக்குது. கஸ்டமர்ஸே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா பேக்கரி ப்ராடக்ட்ஸில் தான் நிறைய ப்ரிசர்வேட்டிவும் கெமிக்கலும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம செய்யும்போது அது மைதா அவாய்ட் பண்ணிவிட்டு வீட் ஃப்ளார்லேயும் கெமிக்கல்ஸு ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக ட்ரைனிங்கும் போயிட்டுருக்கு. ஒரு பேசிக் கோர்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்டாஃப் எல்லாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ணி கப் கேக்ஸு, பிஸ்கட்ஸு, பிரெட், இது 3 ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரலான் இருக்கோம். இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் வந்து கிளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? இப்போ நம்மளே நிறைய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டவங்க தான். ஆனால் ஒரு பய உணர்வோடையே தான் சாப்பிடுவோம். இப்போ எனக்கு வனஸ்பதிலாம் சேர்த்தா ஒத்துக்காது. அதெல்லாம் இப்போ ஒரு ஹோமியோபதி டாக்டர் சொன்னதுனால அது சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்க மாட்டேன். அப்போ வயிறு கொஞ்சம் புண்ணாகாமல் தப்பிக்கும். இந்த மாதிரி சாப்பிடும்போது கூட டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் முதல்ல கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போதே இந்த இன்க்ரீடியன்ஸ் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அதான் நினச்சோம். நம்ம வீட்டு மசாலா தான் சேர்க்குறோம், எல்லாமே ஆர்கானிக் பொருட்கள் தான். அரிசிலாம் பாரம்பரிய அரிசிகள் தான் சேர்க்குறோம். தூயமல்லி அரிசி, பாஸ்மதிலையுமே நாட்டு பாஸ்மதின்னு இருக்குது, அந்த மாதிரி மட்டும் தான் சேர்க்குறோம். இதை தவிர நான் கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்ச அப்புறம் கவனிச்சது என்னன்னா, வேலைக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த வர அம்மாக்கள் எல்லாம் வந்து அவ்வளோ ஆர்வமாக வராங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாமே சுற்றி ஒரு 2-3 தெருக்குள்ள இருந்து வரவங்க தான். ஆனால் அவங்களுக்கு இங்கே வந்து ஒரு உணவை சமைச்சு அதில் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது இல்லையா, அது வீட்டில் கிடைக்காது இல்லையா. வீட்டில் வந்து சாதாரணமாக ஏதோ செய்கிற வேலை மாதிரி செஞ்சுட்டு போயிடுவோம். என்னைக்காவது நல்லா இல்லாட்டி தான் சொல்லுவாங்களே தவிர நல்லா இருக்கதை அநேகமாக சொல்ல மாட்டாங்க அங்கே. ஆனால் இங்கே தினமும் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்தும் அப்ரிசியேஷனும் கிடைக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டு அடுத்த வேளை அவங்க இன்னும் தன்னை மேம்படுத்திக்குவாங்க. அவங்களுக்கு அது உற்சாகத்தை தருது. அதனால இந்த கிளவுட் கிச்சன் வந்து அதில் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல விரும்புறது என்னென்னா, இங்கே கஸ்டமைசேஷன் நிறைய பாசிபிள். இப்போ ஒரு பையனுக்கு காரம் பிடிக்கல அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சு தரும். எனக்கே அந்த பிரியாணிலே வந்து வெறும் பிரியாணின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம், ஆனால் அதில் ஆம்பூர் பிரியாணி இருக்குது, கேரளா பிரியாணி இருக்குது, ஹைதராபாத் பிரியாணி இருக்குது, தம் பிரியாணி இருக்குது, புதுசாக என்னென்னமோ வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம அந்த எல்லா கஸ்டமைசேஷனுமே ட்ரை பண்ணலாம், ஒவ்வொருடைய சுவை உணர்வுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கெல்லாம் இப்போ மசாலா ரொம்ப ஒத்துக்காதுன்னு கேரளா பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி. அப்போது அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வந்து இந்த கிளவுட் கிச்சனில் பாசிபிள். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, என்ன தேவையோ அதை கொடுக்குறோம் நம்ம. இப்போ நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வந்து எப்படி நான் உங்களை அப்ரோச் பண்ணலாம்? இப்போதைக்கு ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம்.
நம்பர் சொல்லிடுறேன். என்னோடது வந்து 9441658180. கடையோட நம்பர் வந்து 8072909334. வாட்ஸ்அப் மெசேஜ் பெஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் எப்போவுமே மெசேஜ் பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா பார்த்துக்கலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1 or 2 months அதுவும் ஆக்டிவேட் ஆகிடும். அதுனா டெலிவரி ஹேசில் ஃப்ரீ, அவங்களே பார்த்துப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் பிக்கப் ஆப்ஷனும் இருக்குது. டெலிவரி பண்ணோன்னா பைக் டெலிவரி ஆப்லேயும் போட்டு அனுப்பலாம். இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓ, எப்படி ஆர்டர் பண்ணணும், என்னென்னலாம் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. நம்மளோட கிளவுட் கிச்சனோட யூனிக்கான விஷயம் என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க மக்களுக்கு? ஒரு ஸ்டாஃப் புதுசாக செய்கிறாங்கன்னா நாங்கள் சும்மா பாரம்பரிய அரிசிகள் பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட என்ன அரிசியில் சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ரைஸ் மில் பேரை தான் சொல்லுவாங்க. அரிசி பேரே நமக்கு தெரியாமல் நானும் அப்படி தான் இருந்தேன். எனக்கு ஒரு 10 வருஷத்தில் தெரிஞ்சிருக்கு கொஞ்சம். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் ஏதோ ஒரு ரைஸ் மில் அரிசியை வாங்கி தான் பயன்படுத்தணும். அதுவும் பட்டை திட்டதாக முழுக்க பட்டை திட்டினதாக இருக்கும். இப்போது நம்மளுடைய அரிசி தானே முக்கியம், பேசிக். அதுலேருந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி ரகங்கள், அதுவும் செமி பாலிஷ்டு தான் வாங்கி பண்ணுறோம். தூயமல்லி, கிச்சலி சம்பா, சீரக சம்பா, பாஸ்மதி, இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. ஸோ இது எங்களோட யூனிக் ஐடென்டிட்டியாக இருக்கும். பாரம்பரிய ரகங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தரத்தையே மாற்றக்கூடியவை. இப்போது இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க குடும்பங்கள்லாம் கணிசமாக மருத்துவ செலவு குறைஞ்சிருக்கு. ஒரு 5000 ரூபா மருத்துவ செலவுக்கு பதிலாக நீங்கள் உணவுக்கு கொடுத்துடலாம் இல்லையா? வைத்தியனுக்கு கொடுப்பதே வாணிபனுக்கு கொடுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் ஒரு நல்ல உணவுக்கு கொடுக்கும்போது உங்களோட லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகுது. உங்களோட மருத்துவ செலவுகள், உங்களுடைய உடல் நலம் எல்லாமே காக்கப்படுது. அப்போது இந்த காரணத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக குக் பண்ணி கொடுக்குற கிளவுட் கிச்சனை நாடலாம் கண்டிப்பாக. என் பேர் சிவசங்கர். நான் வந்து காரைக்குடியிலேருந்து வரேன். இங்கே மேடவாக்கத்தில் ஒரு அனிமேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்கள் ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கோம். நாங்கள் வெளியில் சாப்பிட்றதுனால நிறையா ஹெல்த் இஷ்யூஸ், நிறையா செலவும் நிறையா ஆகிட்டு இருந்தது. இங்கே குட்டி பசி கிளவுட் கிச்சன் சொல்லிட்டு நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டோம். அதனால் வந்து அங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பசங்க சொன்னதுனால அதை ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா அவங்களோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, அஃபோர்டபுளாகவும் இருந்தது. ஹெல்த் இஷ்யூஸும் எதுவும் வரலன்றதுனால அங்கே நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்களும் பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா குட்டி பசின்ற இந்த கிளவுட் கிச்சனில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது அஃபோர்டபுளாகவும் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸும் எதுவும் வர்றதில்ல, நல்லாவும் இருக்குது. அக்கா, நீங்க தான் இங்க வந்து ஃபுல்லா சமையல் இதெல்லாம் பாத்துக்கிறீங்க 2 பேரும். வீட்டுல செய்யறதுக்கும் இங்க செய்யறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. எல்லாமே காய்கறியிலேருந்து எல்லாமே வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து சாதாரண ஒரு கடையில் வாங்கி சமைக்கிறதுக்கும் இந்த கடையில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நாங்களே காய் வாங்கி எடுத்துகிட்டு போய் பண்ணி பார்க்குறோம். அதில் வந்து ரொம்ப அட்லீஸ்ட் ஒரு கீரை கூட அங்கே வாங்குற கீரைக்கும் நம்ம கடையில் வாங்குற கீரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது மாதிரி காயும் எல்லாமே டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. அது மாதிரி சமையல் அங்கே கடையில் இருக்கிற பொருட்கள் செட்டும் எல்லாமே நல்ல பொருளாக இருக்குது. அது மாதிரி அது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. பொருள் எல்லாமே நானும் நிறைய கடையில் வாங்கியிருக்கேன். வாங்கினதை விட எனக்கு இந்த கடை பொருள் ரொம்ப கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் டேஸ்ட் பார்த்து போகிறத எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நிறைய பேர்த்துக்கு லைக் சொல்லியிருக்கேன். அவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்போ சமையலுக்கு மேம் வந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது அதில். அதனால எனக்கும் சமைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். அது மாதிரி எல்லா பொருளும் எந்த கெமிக்கலுமே கிடையாது. ஒன்லி வந்து மைதா, சுகரு, ரசாயன பொருட்கள், வினிகர், அந்த மாதிரி எந்த பொருளுமே நாங்கள் ஆட் பண்ண கிடையாது. ஒன்லி வந்து ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். மேடம் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நாங்களும் மேடமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நாங்களும் நினைக்கிறோம். தேங்க்யூ. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒரு பொருள், இப்போ சமீபத்தில் முந்திரி கொத்தும் தக்காளி தொக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னா கூட ஒரே நாளில் 2 கிலோ கடகடன்னு செஞ்சு அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறது, அது ரொம்ப நேர்த்தியாகவும் செய்வாங்க. அது மாதிரி தக்காளி தொக்கும் இந்த ஊறுகாய் ஸ்டைல் வரத்துக்கு ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணி கரெக்டாக அந்த ரெசிபி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு கஷ்டப்படாமல் ஒரு இதை கண்டிப்பாக நல்ல விதமாக செய்யணும் அப்படிங்கிறதுல இவங்க ஸ்பெஷல்லாம். நாங்கள் எல்லாரும் டீம் ஒர்க்காக தான் இந்த வேலையை செய்கிறோம். ஸோ உங்களுடைய அக்காவா, தங்கச்சியா, அம்மா, பெரியம்மா, சித்தி, அத்தை எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. ஆனால் வீட்டில் செய்கிற மாதிரி அதே சுவையோட சமையல் செஞ்சு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். ஸோ எங்களோட இது நோக்கம் வந்து வெறும் வருமானம் கிடையாது, அதை தாண்டி சர்வீஸாகவும் நல்ல பொருள் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எங்களுடைய சர்வீஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒன்று சொல்ல விரும்பினேன். இந்த ஆர்கானிக் ஃபீல்டில் நான் பார்த்தது என்னென்னா, மற்ற தொழில் மாதிரி போட்டி பொறாமல் ரொம்ப கிடையாது.
எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ என்னோட ஆர்கானிக் ஷாப்க்கே நிறைய மற்ற ஆர்கானிக் ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அந்த இன்ஸ்பைரிங்காக இருந்ததுக்காக நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். மகிழ் நிலம்னு ஒரு ஆர்கானிக் ஷாப் வேலைச்சேரியில் அவங்க கஃபே ஆரம்பிச்சப்போ தான் எனக்கும் அந்த உணவு ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மேனகான் மண் வாசனை கோடம்பாக்கம்ல இருக்காங்க. அவங்க கருப்பு கவுனியில் ஐஸ்கிரீம்லாம் செஞ்சு விற்கிறாங்க நிறைய பாரம்பரிய அரிசிகளில். மில்லட்டில் வந்து ஒரு கோனே செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்களாம் தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அது மாதிரி ஃபார்ம் டு ஹோம் ஜென்ஸ்லின் வினோத் இங்கே சேலையூரில் தான் இருக்காங்க. அவங்க வாரம் ஒரு புது பொருள் லான்ச் பண்ணுவாங்க. சீரகம் ஆழ்வார்பேட் கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து பேக்கிங்கில் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் அதை அட்லீஸ்ட் க்ளவுட் கிச்சனுக்கு அது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால இந்த சுகர் கேன் பகாசி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ பேர் நமக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கிறதுக்காகவும் எனக்கு ரொம்ப நன்றி. கடவுளுக்கு முதல் நன்றி எல்லா விஷயங்களும் எனக்கு ரொம்ப அழகாக உருவாக்கி கொடுத்ததுக்காக. தேங்க்யூ.